ஹல்லேலூயா. குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. 7 மணி ஆயிடுச்சு. என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? தூங்கி எழுந்துட்டீங்களா? கதை பேச ஆரம்பிச்சாச்சா? இல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சா? ஐயையோ, தேவனுடைய வார்த்தையோடு தான் தினசரி காரியங்களை ஆரம்பிக்கணும். சரி, 7 மணி வரைக்கும் நீங்க தூங்கிட்டு இருந்தா அட்லீஸ்ட் எழுந்த உடனே முழங்கால் படிட்டு ஜெபிக்கணுமா இல்லையா? இல்லங்க, நேற்று ஞாயிற்றுக்கிழமை தானே, நேற்று தானே ஆராதிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு பரவாயில்லன்னு இருக்கீங்களா? இல்லைங்க, நேற்று ஒருவேளை சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு சாப்பிடாம இருக்க முடியுமா? அல்லது நேற்று அதிகமா சாப்பிட்டோன்னு இன்னைக்கு பட்டினி இருக்கலாம்னு நினைப்பீங்களா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளினது போல இந்த நாட்களிலே தேவன் தம்முடைய வார்த்தைகளை தொடர்ந்து அருளி செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சோசியல் மீடியா மூலமா இந்த அனுதின தியானத்துல பங்கெடுக்கலன்னா கூட பரவாயில்லைங்க. ஆனா தேவனோடு கூட நீங்கள் ஐக்கியப்படாமல் இருந்தால், தினந்தோறும் தேவ வார்த்தையோடு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்காவிட்டால், ஜெபத்தோடு கூட துவக்காவிட்டால் அதில் அபிவிருத்தி இருக்காதுங்க. நம்ம அபிவிருத்திகளை பெறணும், ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காகத்தான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, இந்த புதிய வருடத்தில் மீண்டும் பின்னிட்டு போகிறவர்களாய் அல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கும் அபிவிருத்தி அடைவதற்கும் எங்களுக்கு தேவையான உம்முடைய வார்த்தைகளை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் சுலபம் இல்லைங்க. அது ஏதோ ஆச்சாரமா சில வேண்டுதல் விண்ணப்பங்களை பண்ணிக்கிட்டு தேவனை அப்பப்போ நினைச்சிட்டு அப்படியே போறது இல்லைங்க. தேவனோடு கூட ஐக்கியப்படுவது, அவ்வப்பொழுது தேவனுடைய சந்நிதியில இருந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய துணையோடும் அவருடைய சகாயத்தோடும் தொடர வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் அவருடைய யோசனையை பெற கற்றுக்கொள்ள வேண்டும். கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜாக்கிரதையா கவனிக்கணும் இந்த வசனத்தை. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். பெருகுதல், அபிவிருத்தி என்கிற இந்த வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேட்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கிறது? ஒருவேளை வார்த்தையிலேயே அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர, அந்த வளர்ச்சி என்பது இன்று இந்த உலகத்திலோ அல்லது தேசத்திலோ அல்லது குடும்பத்திலோ அல்லது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலோ எதிர்பார்க்கிற அளவுக்கு பார்க்க முடிவதில்லை. ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களில் வளர்ச்சி இருக்கிறதோ என்னவோ, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அபிவிருத்தி அடைந்தவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய பக்தி நாளுக்கு நாள் வளர்கிறதா இருக்கிறதா? நம்முடைய விசுவாசம் பெருகுகிறதாக இருக்கிறதா? நாம் தேவனோடு கூட இன்னும் நெருக்கமாக இருக்கிறோமா? நாளும் நான் தேவனை கிட்டிச் சேர்வேன் என்ற ஒரு அருமையான பாடல் கூட இருக்கிறது இல்லையா? நாளுக்கு நாள் நாம் தேவனுக்கு நெருக்கமாக ஆக வேண்டும். ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், இன்று நாளுக்கு நாள் மனிதன் தேவனை விட்டு தூரமாகிக் கொண்டே இருக்கிறான். தேவனை பற்றிக் கொள்வதற்கு பதிலாக தேவனை பிரிந்து போய்க் கொண்டிருக்கின்றான். அதற்காகத்தான் இந்த கடைசி நாட்களில நம்முடைய பக்தியை கெடுக்க வேண்டும் என்று, நம் இலக்கை கெடுக்க வேண்டும் என்று நம்மை வழிதப்பி போக பண்ணுகிற பிசாசானவனுடைய சோதனைகளுக்கு இடந்தராமல் ஜாக்கிரதையாய் நாம் நம்முடைய பக்தியை காத்துக்கொள்ள வேண்டும். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுகிறான், நீங்கள் எல்லா விஷயத்திலும், அதாவது விசுவாசத்திலும் போதனையிலும் அறிவிலும் மற்றெல்லா காரியங்களிலும் அதேபோல அன்பிலும் நீங்கள் பெருகுகிறவர்களாயிருக்கிறீர்கள். சரி, அவர்கள் பெருகினார்கள், நாம் பெருகுகிறோமா? நம்முடைய விசுவாசம் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா? நாம் போதனைகளை ஒருவேளை இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் கேட்டா நாளைக்கு 1 மணி நேரம் கேட்கணும்னு நினைக்கிறோமா? இன்று ஒரு அதிகாரம் வாசித்தால் நெக்ஸ்ட் டே 2 அதிகாரங்களை வாசிக்கணும்னு தோணுதுங்க, அல்லது 3 அதிகாரங்களை வாசிக்கணும்னு தோணுதுங்கன்னு சொல்ல முடிகிறதா? பாருங்க, இந்த உலகத்துல பாவம் செய்யறவங்க ஒரு பெக்கோட நிறுத்துறாங்களே என்ன? ஒரு பெக்கு, அப்புறம் 1 கிளாஸ், 2 கிளாஸ், 3 கிளாஸ், அப்புறம் 1 பாட்டில், 2 பாட்டில் குடிக்கிறதுக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிடறான். அப்படியே அடிக்ட் ஆகி போயிடுறான். ஆனா தேவனுடைய காரியம் வரும்போது மாத்திரம் நமக்கு என்ன விரக்தி வந்துடுது இல்ல? தேவனின் மீது ஏன் ஆவல் உங்களுக்கு பெருகுவதில்லை? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் வளருவது இல்லை? இந்த உலகம் நம்மை கவர்ந்தெடுத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் நமக்கு
அநேகமான சுலபமான வழிகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலக அஞ்ஞானத்திலே நாம் மூழ்கி போய் அப்படி நடந்து கொள்ளுகின்றோம். அதனால்தான் தேவ ஞானம் வேண்டும் என்றால் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். விசுவாசத்தில் வளர வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். நீங்கள் தேவ ஞானத்தை பெற வேண்டும் என்றால் அது மேலிருந்து வருவது, அது மேலானது, பரிசுத்தமானது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அதை உங்கள் இருதயத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல எல்லாவித ஜாக்கிரதையிலும் பாருங்க, ஆரம்ப நாட்கள்ல சில விஷயங்கள்ல நாம ரொம்பவே ஜாக்கிரதையா இருப்போம். புதுசா டிரைவிங் கத்துக்கிறவங்க எவ்வளவு ஜாக்கிரதையா ஓட்டுறாங்கன்னு பாக்குறோம் இல்லையா? அதாவது மைண்ட்ல எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும், இங்க பிரேக் இருக்கு, இங்க கிளச் இருக்கு, இங்க இது இருக்கு, அங்க அது இருக்கு, அப்படி பண்ணும், இது இப்படி பண்ணும் அப்படின்னு. ஆனா அதே கொஞ்சம் பழக்கமானதுக்கு அப்புறம் பாருங்களேன், கேர்லெஸ்ஸா ஓட்டிக்கிட்டு போன்ல கூட பேசிக்கிட்டு இஷ்டப்படி எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிடும். அது என்ன பழக்கமாயிடுச்சு இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு அநேக ஆக்சிடென்ட் நடக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம அனுபவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு எல்லா விஷயத்திலும் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பைபிள்ல அநேக இடங்கள்ல ஜாக்கிரதை 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 என்ற எச்சரிப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஜாக்கிரதைங்கிற வார்த்தை சில பேருக்கு இஷ்டம் இல்லாம இருக்கலாம். அது ஜாக்கிரதையா கவனமா இருந்தோம்னா எத்தனையோ விதங்களை நாம தப்பித்துக் கொள்ள முடியும். எங்கப்பா அடிக்கடி எங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமாங்க? பணத்தை எடுத்துட்டு போற ஜாக்கிரதையாடுறா, பைக் எடுத்துட்டு போற ஜாக்கிரதையா போ, சைக்கிள் எடுத்துட்டு போற ஜாக்கிரதையாரு, வேற ஆட்களுக்கு கூட போற ஜாக்கிரதையா போ, விசுவாசிகளோட போற ஜாக்கிரதையா போ, அந்த வளையல் பெட்டி எடுத்துட்டு போற ஜாக்கிரதடா, இந்த பெட்டி நல்லா கெட்டியா பிடிச்சிட்டு ஜாக்கிரதையா அது உடையாம எடுத்துட்டு போவோம். நம்முடைய பக்தி விஷயத்துல நாம அஜாக்கிரதையா இருந்தோம்னா நம்ம பக்தி கெட்டு போயிடுங்க. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்கிற சீர்கெட்டவன் உங்களில் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். போஜன பிரியனாயிருக்கிறாயோ என்னவோ, சரீரட்சைகளுக்கு இடம் தருகிறாயோ என்னவோ, அறியாமலேயே அவன் இருதயத்திற்குள் பாவம் நுழைந்து விடுகிறதோ என்னவோ, விசுவாசிகள் மத்தியில் இருக்கும்போது தேவையில்லாமல் வாய விடுகிறாய் என்னவோ, உன் பரிசுத்தத்தை இழந்து விடுவாயோ என்னவோ. ஜாக்கிரதையாயிரு. தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் ஜாக்கிரதையா இருப்பாங்க. நம்முடைய தேச எல்லையிலே போராடுகின்ற மிலிட்டரி ஆட்களை கவனிங்க. அந்த போர் வீரர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. ஒரு எறும்பு உருற சத்தத்தை கூட அவங்க கவனமா உணர்ந்துருவாங்க. அதற்கு ஏற்ற விதத்தில் எதிர்வினை ஆற்றுவாங்க இல்லையா? யுத்தத்துக்கு போறவன் அஜாக்கிரதையா இருந்தா தோத்து போயிடுவான்ல, தன்னுடைய உயிரையே கூட இழக்க நேரிடுமே. நம்ம இந்த உலகத்திலே பிசாசானவனை எதிர்த்து அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழுகிற போது கிறிஸ்துவின் போர் வீரர்களாய் நாம் சிரமங்களை அனுபவிக்க ஆயத்தமாவது, அதேபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்ககிட்ட கொஞ்சம் பொன் நகை இருந்தா அது எவ்வளவு ஜாக்கிரதையா காத்துக்க ட்ரை பண்ற? பொன்னை விட விலை மதிப்பான இந்த உலகத்தின் சம்பத்துக்கள் எல்லாவற்றையும் விலையேற பெற்றிருக்கிறோம். ரட்சிப்பை குறித்து யோசிக்கிறாயா? உன் இருதயத்தின் சுத்தத்தை குறித்து நீ ஜாக்கிரதையாக இருக்கிறாயா? ஜாக்கிரதையாக இருப்பதிலே நாம் பெருக வேண்டும், ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருக்க வேண்டும். அதே போல மற்றெல்லா காரியத்திலும் அன்பிலும் பெருக வேண்டும். உன்னுடைய அன்பு பக்குவத்தை அடைய வேண்டும், பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும், கபடமற்றதாக இருக்க வேண்டும். அநேகருடைய அன்பு குறைந்து கொண்டே இருக்கிற இந்த கடைசி நாட்கள் அன்பிலே அவர்கள் இடறி விழுந்துடுறாங்க. ஆனால் கிறிஸ்துவின் அன்பை உடையவர்கள் அதிகமாய் தியாகம் செய்வதற்கும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கும் பாரமுள்ளவர்களாயிருக்க கிறிஸ்துவின் அன்பிலே பெருகுகிறவர்களாய் இருப்பதற்கு நாம் முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இவர்களோடு சேர்ந்து கொண்டு தேவனுடைய கிருபையிலும் நீங்கள் வளர்ந்து பெருக வேண்டும். தேவனுடைய கிருபை நமக்கு அவசியம் என்கிற போது நாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்திக் கொள்ளுகிறோமோ, தேவனிடத்திலே எந்த அளவுக்கு நாம் விசுவாசத்தோடு இருக்கின்றோமோ, எந்த அளவுக்கு நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோமோ, அந்த அளவுக்கு அவருடைய அற்புத காரியங்களையும் அவருடைய கிருபையின் வல்லமையையும் நம் வாழ்க்கையில நாம் காண முடியும். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று வேண்டிக் கொண்ட ஆயக்காரன் நீதிமானாக அன்று ஆக்கப்பட்டான். தேவ சந்நிதிக்கு செல்லுகிற போது என்னால் முடியவே முடியாது, இது தேவனுடைய கிருபையால் மாத்திரமே சாத்தியம் என்று நாம் உணருவோம் என்றால் அசாத்தியங்களை சாத்தியங்களாக மாற்றிக்கொள்ள முடியும். என் கிருபை உனக்கு போதும் என்ற தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு நினைவில் இருந்தால் எவ்வளவு கஷ்டங்களிலும் எவ்வளவு போராட்டங்களிலும் பின்னிட்டு போகாதபடிக்கு, ஸ்ட்ரக் ஆகாதபடிக்கு நான் என் தேவனுடைய கிருபையினாலே முன்னேறிக்கொண்டே இருப்பதற்கு என்னை பலப்படுத்துகிறவராக ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வந்துவிடும். பரிசுத்தனான பவுல் தான் சம்பாதித்த ஆத்துமாக்களை பரிபூரணர்களாக்க வேண்டும் என்று, சம்பூரணர்களாக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதித்த போதனைகள் எல்லாம் மிகவும் அர்த்தமுள்ளதாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதேபோல கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 2 அதிகாரத்தில் பார்க்கும்போது
1 கொரிந்தியர் 2:4, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானம். நல்லா கவனிங்க, மனுஷருடைய ஞானம் அது தந்திரம் இல்லையாங்க, கபடம். இந்த உலக அறிவுங்கிறது தந்திரம், ஏமாற்றுதல், கபடம். இதைத்தான் அவங்க ஞானம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லைங்க. உண்மையான தேவ ஞானம் என்பது பரிசுத்தமானது, சுலபத்தில் கீழ்ப்படிவது, மேலிருந்து அது வருவது. இந்த உலக பிரகாரமான ஞானம் எதுவென்றால், ஏதாவது ஒரு வழியில குறுக்கு வழியிலே போவது, தவறுகளை, அநியாயங்களை, அபகரிப்பை செய்து ஏதோ பெரிதாக சாதித்து விட்டோம் என்ற எண்ணம் தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் அப்படிப்பட்ட ஞானத்தில் அல்ல. தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. என்ன சொல்றாங்க பவுல்? நல்லா கவனிக்கணும். நயவசனம் உள்ளதாய். நயவசனம். இன்னைக்கு நிறைய பேரு இந்த நயவசனத்தினால தங்கள் பக்கம் அநேக மனுஷர் இருக்கிறார்களே தவிர ஆண்டவர் பட்சமா நடத்துறதே கிடையாது. நயவசனங்களுக்கு நீங்க ஆட்பட்டுறாதீங்க. உண்மையான ஞானமுள்ள குமாரன் தந்தையின் சிட்சைக்கு கீழ்ப்படுவான். தகப்பன் தன் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிப்பான். சிட்சைக்கு கீழ்ப்படிதலே ஞானமே தவிர சுகத்தை தேடுவது ஞானம் இல்லைங்க. உன்னுடைய சுகத்துல உன்னால எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் சில சிட்சைகளின் மூலமாக நீ உன் வாழ்க்கையில அநேக விஷயங்களை அனுபவபூர்வமா அறிந்து கொள்வாய். பவுல் சொல்லுகிறான், நான் ஞானம் இல்லாத வார்த்தைகளோடோ, நயவசனம் உள்ள வார்த்தைகளோடோ, உலக பிரகாரமாக இருக்கிற வார்த்தைகளோடோ நான் போதிக்கவில்லை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில இன்றைய போதகர்கள் சொல்ற அவங்க காட்டுற ஆசையை பார்த்தோன்னா, உங்க பேங்க் பேலன்ஸை பாருங்க, இப்போ தேவன் அதுல பணம் போட போறார் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இப்பவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும், உங்க செல்போனுக்கு மெசேஜ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாத்தையும் கவனிக்கும்போது இந்த மாதிரி கவர்ச்சிகளினாலே அநேகர் பாவம் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அவங்கள் விசுவாசத்திலே வளர்வதில்லை. அவர்கள் உண்மையான பரிசுத்த ஆவியானவரை உணர்ந்து கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கிற போது அது அதி அற்புதமான ஆசீர்வாதமாக இருக்கும். ஏதோ கொஞ்சம் பணம் நமக்கு கிடைக்கிறதோ அல்லது ஏதோ சில அற்புதங்கள் நடக்கிறதோ இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவது அதை காட்டிலும் மேலான ஆவிக்குரிய பலனை அருளிச் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வருகிற போது உன் சுபாவம் பரிசுத்தப்படுகிறது. உன்னுடைய கோடைத்தனம் எல்லாம் தைரியமாக மாறுகிறது. உன்னுடைய அஞ்ஞானம் எல்லாம் ஞானமாக மாறுகிறது. உன் பலவீனம் பலமாக மாறுகிறது. நீங்கள் பரத்திலிருந்து ஒரு வல்லமை பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வல்லமையோடு இருக்கிற செய்தியை நாம் தேடி தேடி போக வேண்டுமே தவிர உலக பிரகாரமான ஞானத்தை தேடவே கூடாதுங்க. அதனால்தான் பவுலுங்க சொல்றான், தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் பிரசங்கிக்கிறேன். தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறேன். தேறினவர்கள், பரிபூரணராகி இருக்கிறவர்கள், அவர்களுக்கு ஞானத்தை, அது இந்த உலக பிரகாரமான ஞானத்தை அல்ல, அடிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானம் அல்ல. இந்த உலகத்தின் அதிபதிகளுடைய ஞானத்தை பார்க்கிறோம் இல்லைங்களா? என்னென்னமோ செய்றாங்க இன்னைக்கு. அவங்க எப்படியெல்லாமோ ஓட்டு வாங்கி எப்படியாவது ஜெயிக்கிறது தான், எப்படியாவது மனுஷங்களை ஏமாத்திரணுங்கிறது தான். அதாவது ஒண்ணுமே இல்லைன்னா எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இன்னைக்கு சிலர் பார்க்கிறோம். அவங்கள பத்தி பயங்கரமா தர்ப்பணமா பேசி டம்பம் அடிச்சுக்கிறது. நிறைய பேரை பார்க்கும்போது குறுகிய காலத்துலலாம் நான் மேல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக் கொள்றவங்க கடைபிடிப்பது உலக பிரகாரமான நடைமுறைகள், உலக பிரகாரமான ஞானம். ஆனால் தேவனால் உயர்த்தப்படுகிறவனே பாக்கியவான். தேவன் நம்மை உயர்த்துகிற போது நாம் உயர்த்தப்படுகிறோம். மனிதனால் உயர்த்தப்படுகிற உயர்வுக்காக நாம எதிர்பார்க்க கூடாது. தேவனால் உயர்த்தப்படுகிற உயர்வு, அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரங்களுக்குள் நாம் அடங்கியிருக்க வேண்டும். உண்மை யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் கர்வத்தோடு சுய பெருமையோடு குதிப்பது சுலபமா? ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி கொண்டு பணிவோடு இருக்கிறது என்பது சுலபமா? எதுங்க உண்மையான பலன்? கவனிங்க, ஞானமுள்ளவன் மௌனமாக இருப்பான். ஞானத்தோடு தான் எதையும் பேசுவான். தனக்குத்தானே பெருமை அடிச்சுக்கிட்டு உலக ஞானத்தை கொண்டு மனிதருடைய பாராட்டை பெற வேண்டும் என்று, பெரிய பெருமை அடைய வேண்டும் என்று கடைசியில நஷ்டத்தை தான் சந்திப்பார்கள். எனவே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கவனிங்க, ஞானம் இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே.
அவருடைய மேலான ஞானம் மனிதனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்தது. இயேசு கிறிஸ்து அன்று தம்முடைய இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் தாம் சுமந்து நம்முடைய ஸ்தானத்தில் அவர் மரித்து தம்முடைய சிலுவை மரணத்தினாலும் உயிர் தெழுதலினாலும் நமக்கு நித்திய ஜீவனை தரும்படி, பாவ மன்னிப்பை அருளிச் செய்யும்படி, நம்மை பரலோக வாரிசுகளாக ஆக்கிக் கொள்வதற்காக அவர் ஏற்படுத்திக் கொண்ட இந்த அற்புதமான ஞானம். உண்மையாக அதை புரிந்து கொண்டிருந்தால் அந்நாளிலே அவர்கள் ஆண்டவரை சிலுவையிலே அறைந்திருக்கவே மாட்டார்கள். அன்று உலகத்தின் அதிகாரிகளாக இருந்த பிலாத்து நான் தான் அதிகாரி நினைச்சான். ஏரோது தன்னைத்தான் பெரியவன் நினைத்துக் கொண்டான். ஆனால் ராஜாதி ராஜாவாகி ஆண்டவர் அவர் என்று அவர் அதிகாரத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்று நீங்களாவது இயேசு கிறிஸ்துவை உங்கள் ராஜாவாக, உங்கள் பிரபுவாக, உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? தேவ ஞானத்தை எனக்கு அருளிச் செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலக ஞானத்தினால் நான் ஏமாந்து போய் விடாமல், இந்த உலகத்தாரோடு கூட நான் ஒன்றி விடாமல், மக்காகவே சாட்சியாய் வாழும்படிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளரும்படிக்கு, உலகத்தின் மீது இருக்கிறவைகளின் மீது அல்ல, பரத்திலிருந்து வருகிற வல்லமைக்காக எதிர்பார்த்து, பரத்திலிருந்து நீர் அருளுகிற ஞானத்திற்காக வேண்டிக் கொள்வதற்கு உதவி செய்யுங்க ராஜா. ஞானத்தோடு என் குடும்பத்தை நான் கட்டுவதற்கும், ஞானத்தோடு நான் என்னுடைய வீட்டை கட்டிக்கொள்வதற்கும், ஞானத்தோடு கூட இந்த உலகத்திலே வாழ்ந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தின் வாரிசாக எங்களுக்கு சகாயம் அருள வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா. நாளுக்கு நாள் இந்த உலக ஞானம் கெட்டுப்போய் கொண்டிருக்கிறது என்று ஏதோ பெரிய ஞானம் என்று நினைத்து தங்களுக்கு தாங்களே தீங்கிழித்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே, தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே, நாங்கள் இந்த உலக பிரகாரமான ஞானத்தில் நடுவாமல், இந்த உலக பிரகாரமான காரியங்களின் பின்னால் ஓடிக்கொண்டிராமல், பணம் சம்பாதிப்பதையும் பெயர் சம்பாதிப்பதையுமே முக்கியம் என்று கருதிக் கொண்டு மனசாட்சியை கெடுத்துக் கொள்ளுகிறவர்களாய் இராமல், நாங்கள் அனுபவ ஞானத்திலே உமக்குள் வளர்வதற்கும், தேவனுடைய பயபக்தியிலே வளர்ச்சி அடைவதற்கும், தேவஞானத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தர்களாய் வாழ்வதற்கும் நீர் உயர்த்துகிற வரைக்கும் ஆண்டவருடைய கரத்திற்குள் அடங்கியிருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இந்த உலகத்திலே நாங்கள் உயர்த்தப்படுகிற வரைக்கும் உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று, அதேபோல நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பரிபூர்ணர்களாகும்படியா நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், எல்லாவற்றிலும் வளர நீர் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும் என்று, ஆவிக்குரிய சுபாவங்களை கொண்டிருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றும், ஆவிக்குரிய கனிகளை தருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிற ஸ்தானத்தை அடைகிற வரைக்கும் அவரை நாம் விட்டுவிடாமல், இந்த உலகத்திலே இருக்கிற ஞானத்தை, இந்த உலகின் போக்கை நாம் பின்பற்றாமல் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழலாம். ஆண்டவருக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நம் அனைவரோடும் துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா. பாண்டிச்சேரி மற்றும் பாண்டிச்சேரியின் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு ஒரு நற்செய்தி. ஜெபத்தோடு கூட பாண்டிச்சேரியிலே ஒன் டே கெட் டுகெதர் ஆண்டவருக்கு சித்தமானால் ஜனவரி 26ஆம் தேதியன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக பாண்டிச்சேரியில் இருக்கின்ற தெலுங்கு பேசுவோருக்காக, தமிழ் பேசுவோருக்காக, எல்லா மொழி பேசுவோருக்காகவும் இந்த பிரத்யேகமான ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதல் முறையாக பாண்டிச்சேரிக்கு வருகிறோம் உங்களை பார்க்க வேண்டும் என்று. வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லோருக்கும் தெரிவியுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜனவரி 26ஆம் தேதி. முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். பத்மினி மஹால், பாலாஜி தியேட்டர் எதிர்ப்புறம், இளங்கோ நகர், காமராஜர் சாலை, பாண்டிச்சேரி.
இது குறித்த மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் திரையில் காண்பிக்கப்படும் எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் அல்லது 8939393939 என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்ரஸுக்கான லிங்க் அனுப்பி வைக்கப்படும். மறவாமல் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் இதை தெரிவியுங்கள். தேவன் தம்முடைய மகத்தான காரியங்களை செய்யும்படி அநேகருக்காக ஜெபிக்கிறதற்கும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறதற்கும் முகமுகமாய் உங்களை பார்த்து உங்கள் தேவைகளுக்காக தேவ சந்நிதியிலே விண்ணப்பம் செய்கிறதற்கும் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு வருகிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.